நமः சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 19/4/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமையும் ஏகாதசி திதியும் ஒன்றாக வருகிறது. வெள்ளிக்கிழமை நாளே மகாலட்சுமி, ஏகாதசி பெருமாள், ரெண்டும் ஒன்றாக வருகிறது. விட்டே விடாதீர்கள் இந்த நாளை. மதியம் 1 மணிக்கு கோபூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. அனைவரும் வாருங்கள், ஒன்றாக இணைவோம் நமது ரிஷப வாகனம் கோமடத்தில். அதே போல் நேரலையில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனலில் நேரலை வர இருக்கிறது. நேரலையில் கலந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நாள் கிடைக்கவே கிடைக்காத ஒரு பொன்னாள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் சாமி போடுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஏகாதசியும் ஒன்றாக வந்திருக்கிறது. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக விரதம் இருங்கள். எம்பெருமான் ரங்கநாதனை போய் வணங்குறவங்க காலையில் போய் ரங்கநாதனை போய் அந்த பொற்பாதங்களை பார்த்து, அந்த மலர் திருவடிகளை பார்த்து, அந்த பச்சைமால் மலை போல் மேனியை போய் பார்த்து மாமனை வழிபட்டு விட்டு வாருங்கள். மாமா வெள்ளிக்கிழமை அள்ளி கொடுக்கணும் நீங்கள் செல்வத்தை. சுக்கிர பகவானே அப்படின்னு சொல்லிட்டு சக்கரத்தாழ்வாரையும் சுக்கிர பகவானையும் சுக்ரீஸ்வரரையும் நீங்கள் போய் வணங்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக இருக்கும். செந்தாமரை மாலை கட்டி போட்டு தாயாரை வழிபட்டு விட்டு வாருங்கள். இதை சொன்ன உடனே செந்தாமரை மாலை கட்டி ஒரு ஆள் எடுத்துகிட்டு வந்து ஆரணிலேருந்து நமக்கு போட்டு போனார் முந்தானேத்து. நானே கொஞ்சம் சாக்காயிட்டேன். ஏன் சாமி அப்படின்னேன். சாமி நீங்கள் தானே சாமி சொன்னீங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றினவங்களுக்கு செந்தாமரை மாலை கட்டி போடுங்கன்னு. ஆனந்த சாமி செந்தாமரை மாலை கட்டிக்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வந்து ஆளுயர் மாலை ஓட்டு போனார். நீங்கள் போய் மகாலட்சுமி தாயாருக்கு செந்தாமரை மாலை கட்டி போடுங்கள், பெருமாளுக்கு வெண்தாமரை மாலை கட்டி போடுங்கள். வெள்ளிக்கிழமையும் ஏகாதசியும் ஒன்றாக இருக்கிறது. வாங்க அனைவரும் ஒன்றாக கோபூஜையில் இணைவோம். நமது கோமாதாவை வழிபடுவோம். வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். நம் வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களெல்லாம் விலகி நமக்கு நன்மையே நடப்பதற்காகத்தான் நாம் கோபூஜை செய்கிறோம். வெள்ளிக்கிழமை, சுக்கிர ஓரை, ஏகாதசி திதி அனைத்தும் ஒன்றாக இணைந்து வருகிறது. வாங்க நாம் மகிழ்வோடு கலந்து கொள்வோம். வாங்க திதி, யோகம், கரணம், நாள், நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். இரவு 10:28 வரைக்கும் வளர்பிறை ஏகாதசி, அதன் பின்பு வளர்பிறை துவாதசி. பிற்பகல் 1:18 வரைக்கும் மகம் நட்சத்திரம், அதன் பின்பு பூர நட்சத்திரம். மக நட்சத்திரத்துக்கு 22ஆம் நட்சத்திரம் ரோகிணி, பூரத்திற்கு 22ஆம் நட்சத்திரம் மிருகசீரிசம். அதிகாலை 2:18 வரை கண்டம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு நாள் முழுவதுமே விருத்தி நாமயோகம் தான் இருக்கிறது. விருத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை, யோகாதிபதி புதன். அவயோக நட்சத்திரம் மிருகசீரிசம், அவயோகி செவ்வாய். காலை 9:32 வரை வணிசை கரணம் சூரியன். அதன் பின்பு இரவு 10:28 வரை பத்திரை கரணம் கேது. அதன் பின்பு பவகரணம் செவ்வாய். 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசிலேயே தூங்குகிறது. அருமையான ஒரு நேரம். இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க. அருமையான நாள், தூக்கமே அருமையாக இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. நம்ம இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை, இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடுறோம், நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும், அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க. இல்லை ஒரு வேலை நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க, நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும், 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், ஆந்தை படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள். மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள். எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள். முக்கியமான வேலை இருந்தால், புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்ய இருக்கிறது, 100% காரிய வெற்றி.
இந்த மதிய வேளையில் முக்கியமான வேலை இருந்தால் தூங்குங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். 5ஆம் ஜாமம் துயில். துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில், உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன், உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 9ஆம் ஜாமம் உங்களுக்கு அரசு 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும், இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் 9ஆம் ஜாமத்தை பயன்படுத்துங்க. ஸோ 10ஆம் ஜாமம் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. நீங்கள் தவிர்க்கவே முடியல, நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. 1ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது. ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது. எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பிறகு 2 ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை. இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள். அடுத்த வேலையில் செய்யக்கூடிய, அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள், எழுதி வைங்க. இதை நான் செய்கிறேன்னு யார்ட்டையா சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 8ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன், பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 75% காரிய வெற்றியை கொடுக்கும். இதுவரை வெள்ளிக்கிழமை ஏகாதசி இணைந்த நன்னாள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் சனிக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். ஓம் நமः சிவாய.